இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்னைக்கு மனிதர்களிடத்துல ஒரு வகையான நோய் இருக்குது. என்ன தெரியுங்களா? தன்னால ஒருத்தன் வளர்ந்தான்னு இருக்கலாம், ஆனா தன்னை விட ஒருத்தன் அதிகமா வளர்ந்தவனா இருக்கக்கூடாது. எப்படின்னா, தன்னால ஒருத்தன் உயர்ந்து வந்தான் அப்படின்ற ஒரு பேர் சொல்றதை கேட்க மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா தன்னை விட ஒருத்தன் உயர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் இன்று மனிதர்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் சொந்த ஊர், இந்த சொந்த ஊரிலே இறைவாக்கினர் இன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தாம் பிறந்து வளர்ந்த மண்ணில் ஆண்டவர் இயேசுவை வெறுத்து ஒதுக்கிறார்கள். அவன் நல்லவன் தான், அவன் உயர்ந்தவன் தான், ஆனா தன்னை விட உயர்ந்தவனாக இருக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை அதிகமாக கொண்டு வாழுகிறது தான் இந்த சமுதாயம். இதில் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ஊரில் ஏன் அவரை மதிக்கவில்லை என்ற உணர்வுகளுக்கு ஆண்டவர் இன்று வார்த்தையிலே பதிலடி கொடுக்க விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆம், ஒரு ஊர்ல ஒரு வயதான தாய் இருக்கின்றார். தினமும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு நற்கரணை உட்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு விபத்தின் காரணமாக அவர்களுக்கு 2 கால்கள் அடிபட்டு விடுகிறது. தினமும் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை. அந்த பங்கில் இருந்த பங்கு தந்தை தினமும் அவர்களுக்கு சந்தித்து நற்கருணையை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த தாய் இவ்வாறாக ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏனென்றால் இந்த கால் எனக்கு அடிபட்டதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இது எனக்கு பரிசாக கிடைத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் எனது கால்கள் நன்றாக இருந்தால் நமது ஆலயத்தை தேடி வர வேண்டியிருக்கும். ஆனால் இந்த விபத்து நடந்தது மகிழ்ச்சிக்குரிய செயல். ஏனென்றால் நீர் இந்த பாவி நிலத்தை தேடி வந்திருக்கிறீர், நீர் எமது இல்லத்திற்கு வந்தது எனக்கு எத்துணை மகிழ்ச்சி என்று அவர் சொல்லுகிறார். அந்த அற்புதமான சிந்தனை அவர்கள் விரைவாக குணமடைய செய்ததாக ஒரு புனைக்கதை சொல்லப்படுகிறது. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்று மனிதர்கள் சில நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமலும் பல சூழ்நிலைகள் நாம் தள்ளப்படுகிற வேளையிலும் இறைவன் நம்மை பாதுகாக்கிறார் என்ற மேன்மை நம்மோடு இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் இயேசு துன்பங்கள் நடுவிலும் இடையூறுகள் நடுவிலும் தன்னுடைய இறைவாக்கு பணியை தொடர்ந்து செய்வதை காண்கிறோம். இடர்வரினும் துயர்வரினும் இன்னுயிர்தான் என்னை பிரிந்திடினும் தளரமாட்டேன், தயங்க மாட்டேன், பதுங்க மாட்டேன் என்று தன்னுடைய இறைவாக்கு பணியை தொடர்ந்து செய்தவனும் அருள்நாதர் இயேசு. வழக்கம் போல தனது சொந்த ஊருக்கு நாசரேத்துக்கு தொழுகை கூடத்திலே போதித்தார். தம் சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்படுகிறார். ஏனென்றால் கால் உற்ற குடும்ப பின்னணி. இன்னைக்கெல்லாம் முன்னாடி அவனோட மனுஷன தன்மையை பார்க்கிறோமோ இல்லையோ, பின்னாடி பேக்ரவுண்ட பார்க்கிற ஒரு மனநிலை நமக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசுவின் அந்த தாழ்வுற்ற குடும்ப பின்னணியை பார்க்கிறார்கள். தச்சு தொழிலை தரைகுறைவாக எண்ணினர், தாழ்வுற்ற குடும்ப பின்னணியாக கருதினர். இயேசுவை மெசியாவாக ஏற்க தடையாக இருந்தது. மெசியா அரச தோரணையில் பிறந்து ஆரவாரத்துடன் செயல்படுவார் என்ற யூதரின் எதிர்பார்ப்பு இயேசுவிடம் பொய்யாகிவிட்டதாக கருதுகிறார்கள். இவன் தச்சன்தானே, தச்சருடைய மகன் தானே என்றவரை ஒதுக்குவதை மார்க்கு நற்செய்தி 6:3 வாசிக்க கேட்கிறோம். இரண்டாவது, யூதர்களின் ஆணவம். யூதர்கள் வெளியே இருந்து வந்த ஒருவரை ஆசிரியராகவும் போதகராகவும் பெரியவராகவும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தங்களில் ஒருவர் தங்களுக்கு போதிப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் மரியாவின் மகன் தானே, யோசேப்பு, யாக்கோபு, யூதா, சீமோன் ஆகிய இவர்கள் சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் என்பார்கள். இதைத்தான் நான் சொன்னேன். தன்னால வளர்ந்தவனா இருக்கணும், ஆனா தன்னை விட உயர்ந்தவனா இருக்கிறார் கூடாது. தன்னில் ஒருவன் உயர்ந்து வரக்கூடாது என்பதை இவர்கள் வாழ்க்கை சொல்லித் தருகிறது. அதனாலதான் கடவுள் இன்னைக்கு நமக்கு சொல்றார், உன் வாழ்க்கையில இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டு உயர முற்படவும். சொந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடவுளின் கொடை எங்களுக்கே உரியது என்ற எண்ணம்
இறைவன் யூதர்களுக்கு அளித்த கொடைகள் பிறருக்கு அளிக்க கூடாது, அவை தங்களுக்கு மட்டுமே உரியன என்பதில் உறுதியாயிருந்தார்கள். இயேசுவோ இறைவனின் கொடை அனைவருக்கும் சொந்தம் என்பதை பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே விவரித்து காட்டுகிறார். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவோர் தூற்றட்டுமானால் என் பணி தொடர்ந்து செய்வேன் என்று இயேசு தொடர்ந்து செயல்படுகிறார். இடரும் பாதையிலும் இறைவாக்கினராக இருப்பதே என் பணி என்பதை அவர் தெளிவாக சொல்லி, தன் சொந்த ஊரில் மட்டுமல்ல எங்கும் அவர் முழுமையாக இறைவார்த்தையை ஆணித்தரமாக போதித்ததை பார்க்கிறோம். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏழையிலும் உன்னால் இறைவனை காண முடியும் என்பதை அவர் சொல்லித் தருகிறார். இறைவனின் திருவுளம் எப்படி நிறைவேறும் என்பதை நாம் முழுமையாக அறிந்து செயல்பட வேண்டும். திருப்பாடல் 1 சொல்லுவது போல, நற்பேறு பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நடவாதவர், இகழ்வாரின் குழுவிலும் அமராதவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீடோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் என்று சொல்லுவது போல, நாம் எல்லா சூழ்நிலையும் இறைவனோடு இருக்க வேண்டும், இறைவாக்கினர்களாக மாற வேண்டும். ஒருத்தன் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டுங்க, நன்மைகளை செய்து வாழுங்கள், ஆசீர்வாத நிச்சயம். அருளின் காலம் அழைக்கிறது, செய்வோம் நன்மைகளை, ஆசீரை பருவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்களை சொந்த ஊரிலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் சரி தூக்கி எறிகிற வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்கும் வல்லமை கொடுத்து என்னாலும் நற்செயல்களை எங்கள் வாழ்க்கையிலே புரிந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.